வணக்கம் அன்பு நண்பர்களே. விஜயுடைய அரசியல் வரவு யாரை பாதிக்கும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து கேட்கப்படுது. அதை பற்றின தொடர்ந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. விஜய்க்கு இப்போ 50 வயசு ஆனாலுமே நம்ம சினிமாவில் அவரை இளமையாக பார்க்குறதுனால அவரும் ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம பார்க்குறோம். 2026 தேர்தல் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கான தேர்தல் தான். திமுக தரப்புலேருந்து உதயநிதி ஸ்டாலின் இருப்பார், இங்கே பாஜக தரப்புலேருந்து அண்ணாமலை இருப்பார், அந்த பக்கம் விஜய், அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் இருப்பார். ஒன்றில் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ இதில் இருக்கிறதுலே வயசு குறைஞ்சவர் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு 40 வயசு தான் ஆச்சு. அதுவே உங்களுக்கு விஜய்க்கு இப்போவே 50 வயசு ஆச்சு. அவர் 2026 தேர்தலில் அவர் சந்திக்கிற போது 52 வயது ஆகிருக்கும் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கிறபோது 2026 தேர்தலில் விஜய் வந்தார் அப்படின்னா அவர் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இங்கே புதுசாக ஓட்டு வாங்குறதுன்னு யாருமே கிடையாதுங்க. ஏற்கனவே இருக்கிற ஓட்டுலேருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும். 100 பேர் இருக்கான்னா 70 பேர் தான் ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்ருக்கான். அந்த 70 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, பாஜகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, சுயேட்சைக்கு, நோட்டாக்கு எல்லாத்துக்குமே கலந்து ஓட்டு போட்டுட்ருக்கான். அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த ஓட்டிலேருந்து தான் விஜய் தன்னுடைய பங்கை எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி இருக்கிறபோது விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமாக விஜய் விரும்புவாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இன்றைக்கி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று அண்ணாமலை பக்கம் இருக்காங்க, இல்லாட்ட நாம் தமிழர் சீமான் பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. அண்ணாமலையுடைய ஓட்டை விஜய் வாங்கிப்பார், பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அண்ணாமலைக்கு இது வரைக்கும் யாரும் ஓட்டு போடவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தான் தமிழக பாஜகவோட மாநில தலைவர் ஆகிறார். அதற்கு பிறகு தான் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. அவருடைய ப்ரெஸ் மீட் ஆகட்டும், அவர் பல துறைகளை சார்ந்து அவர் முன்வைக்கிற விஷயங்களாகட்டும், அவருடைய நாலேஜ் ஆகட்டும், அவர் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிற விதமாகட்டும், திமுகவை எதிர்த்து அதிரடி அரசியல் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்தையும் பார்த்து தான் இன்றைக்கி அந்த இளைஞர்கள் அவர் பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இனிமே தான் அவருக்கு ஓட்டே போட போகிறாங்க. 2024 தேர்தல் கூட கிடையாது. ஏன்னா 2024 தேர்தல் மோடி பிரதமராகிறதுக்கான தேர்தல். இப்போ ஒருவேளை 2024 தேர்தலில் தமிழக பாஜக ஒரு 15% வாக்குகள் வாங்கிடுச்சு அப்படின்னாலுமே தமிழகத்தில் இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள், ஊடகங்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது மோடி பிரதமராகிறதுக்காக போட்டதுங்க, அதுக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் பார்த்தா அது உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது அண்ணாமலையோடைய ரியல் டெஸ்ட்டு, ரியல் ஓட்டர்ஸ் யார் அப்படிங்கிறதே நம்மளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும். அப்போ தான் இந்த இளைஞர்கள் எல்லாருமே அவருக்காக ஓட்டு போட போகிறாங்க. எங்களுக்கு அண்ணாமலை தான் தலைவராக வேணும், எங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட போகிறாங்க. அப்படி இருக்கிறபோது இதுவரைக்கும் ஓட்டே போடாத அந்த இளைஞர்களை மறுபடியும் விஜய் தன்னுடைய பக்கம் இழுத்துக்குவார் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. கண்டிப்பாக அது நடக்க போகிறதே கிடையாது. அதற்கான வாய்ப்பே இல்லை. விஜய் வர்றதுனால அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான சேதாரமும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதாவது மேபி இனிமே வரக்கூடிய இளைஞர்கள் இப்போ ஒரு 14-15 வயசில் இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு ஓட்டு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 சாய்ஸுகளுக்கு பதிலாக 3 சாய்ஸுகள் இருக்கும். ஒரு பக்கம் அண்ணாமலை இருப்பார், ஒரு பக்கம் சீமான் இருப்பார், இன்னொரு பக்கம் விஜய் புதுசாக வந்திருப்பார். இரண்டாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை விஜய் இழுப்பாரா அப்படின்னு கேட்டால் இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்று, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சீமானுடைய அந்த ஸ்பீச் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவருக்கு ஓட்டுகளை பெற்றுத்தருது. அவரை பின்தொடர்றவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த இளைஞர்கள். அதே மாதிரி தான் ஒரு 16-17 வயசுலேருந்து இளைஞர்கள் பார்த்திங்கன்னா சீமானுடைய ஸ்பீச்சை தொடர்ந்து கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த சித்தாந்த அரசியலை தான் அவர் முன் வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற போது பார்த்திங்க அப்படின்னா அதற்கு மாற்றாக விஜய் எந்த விதமான சித்தாந்தத்தையும் முன்வைக்கலை அப்படின்னாலுமே ஒரு கவர்ச்சி அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் சீமான்லேருந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்ன தான் சித்தாந்தம் அப்படின்னு நம்ம பேசினாலுமே தலைவர்கள் சித்தாந்த பிடிப்போடு இருப்பாங்க. நீங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி,
தலைவர்களே வந்து ரொம்ப சித்தாந்த பிடிப்பில் இருப்பாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னா நான் வந்து இவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாமே இருப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு அந்த மாதிரியான சித்தாந்த பிடிப்பு பெருசாக இருக்காது. திமுகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிறவங்களாம் நாங்கள் வந்து சாமி கும்பிட மாட்டோம், நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாலுமே அவங்களே ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது வேறு விஷயம். அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து தங்களை வெளிக்காட்டிக்கிட்டாலுமே கீழே இருக்கிற திமுகவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க, அவங்க தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஹிந்தி படிக்க வைப்பாங்க, அவங்க கெடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க, அவங்க வந்து சந்தோஷமாக சாமி கும்பிடுவாங்க. இது எல்லாமே நடக்கும். மேலே இருக்கிற அந்த சித்தாந்தத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி தான் வந்து நாம் தமிழர் கட்சியும் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தாந்த பிடிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் பக்கம் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து அதிகபட்சம் மூன்றாவதாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து அதிகபட்ச பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புள்ளிங்கோ அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி பீப்புள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பள்ளி படிப்பு மட்டும்தான் இருக்கும், ஏழை எளிய மக்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசிக கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த ஒரு பெரும்பாலான கூட்டம் இளைஞர் கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே அவங்களுடைய ரசிகர்களாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறபோது ஈஸியாக அந்த பக்கம் போய் வந்து அவங்க ஓட்டுகளை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது. விஜய் அரசியலுக்கு வர்றதுனால பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஒரு சின்ன சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பெரும்பாலான வாக்கு வங்கியை விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் பல அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திமுக. ஏன் வந்து திமுகவை சொல்லணும் அப்படின்னா விஜயும் கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து கையில் எடுப்பார். கூடவே வந்து திமுகவை எதிர்த்தாலுமே மெயினாக வந்து அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நடக்க போகிற தேர்தலையே அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மூன்றாக பிரிய போகுது. ஏன்னா எல்லாருமே பாஜக எதிர்ப்பு பண்ணுறாங்க. விஜயும் வந்தார் அப்படின்னா அவருக்கும் வந்து ஒரு ஷேர் போகும். தமிழகத்தில் சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தத்தையும் வந்து யார் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த சிறுபான்மையினர்களுக்கான இயக்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியாக உள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா விஜயே வந்து ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிறபோது அவருக்கு வந்து அந்த கணிசமான வாக்குகள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினர் அடையாளமாக காட்டிக்கிட்டாரு அப்படின்னா, அப்படி அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிஞ்சுது அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள், நான் அதெல்லாம் தான் ஏற்கனவே வந்து விசிகாவை பற்றி சொன்னேன். அவங்க வந்து சினிமா கவர்ச்சி காரணமாக விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஓட்டுகளும் சிதறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஒரு பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவும் வந்து இப்போ இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை தான் அவங்க குறி வச்சு நடந்துட்டுருக்காங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அப்போது அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவை நோக்கி நகர்ற சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து அப்படியே வந்து விஜய் தன்னுடைய பக்கம் நகர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து ஏற்கனவே அந்த பட்டியலின சமூகம், இரட்டை இலை சார்ந்து வந்து ஓட்டு போடுற அந்த சமூகம், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுக்காக வந்து அவங்களுடைய முகத்துக்காக ஓட்டு போடுற சமூகத்தை வந்து தன்னுடைய அந்த சினிமா கவர்ச்சி நாயகன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு அவங்கள வந்து தன்னுடைய பக்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே விஜய் வந்து எம்ஜிஆரை கையில் எடுத்து சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு சினிமாவில். அதை வந்து அவர் காரணம் இல்லாமல் செய்யலை. அவருடைய டார்கெட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதா இல்லாமல் இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி அரசியலை நம்பி ஓட்டு போடக்கூடிய அதிமுக தான் மெயின் டார்கெட். அதனால் கண்டிப்பாக அதிமுகவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு தியரியாக சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதில் எத்தனை பேர் வந்து மாறுவாங்க, நம்ம சொன்னதுனால வந்து அதிமுக காரங்க எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறதில்ல, விசிக கட்சிக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட போகிறதில்ல. ஆனால் இது எல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிற விஷயமாக தான் நம்ம சொல்கிறோம்.
இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி உண்மையிலேயே விஜய் யாருடைய ஓட்டை பிரிச்சிருக்காரு, அவருக்கு எவ்வளவு சதவீதம் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே 2026 தேர்தல் நடந்து அதற்கு பிறகு தான் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.